ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராக்கி ரைடர் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வண்டியோட வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணலான்னு தான். இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 27,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வண்டி வாங்குறோம், இப்போ வந்து டிவிஎஸ் ரைடர் வாங்குறோம் அப்படின்னா வந்து ஒரு 6 மாதம் ரிவ்யூ 1 மாதம் ரிவ்யூலாம் போட்டப்போ வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம லாங் டைம் ஓனர்ஷிப் ரிவ்யூ அது மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ண வண்டியை வந்து நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண தான் வந்து அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நிறைக்குறை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ அதை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நான் வந்து ரைடரை வந்து கொண்டு வந்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 1.5 வருஷம் ஓடின வண்டி. இப்போ இதோட ஓனர் வந்து கேமரா முன்னாடி வந்து நான் நிற்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ தரத்து ரெடியாக தான் இருக்கிறான்றாங்க, ஆனால் வந்து கேமரா முன்னாடி வரமாட்டேன்றாங்க. அது எதனால அப்படின்னு சொல்றாங்கன்றது தெரியல. சரி, அவங்க வரலன்னா என்ன, அவங்களோட வாய்ஸ் வந்தா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா நமக்கு போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். இப்போ வீடியோக்கு பின்னாடி தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இந்த வண்டியை வாங்கலாமா வாங்க வேணாவா அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓனரை பற்றி இன்ட்ரோ கொடுத்துடலாம். ப்ரோ, உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் பார்த்திபன். அப்புறம் நான் இந்த வண்டியை வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இந்த வீடு வந்து மணலியில் தான் இருக்கேன். நான் வந்து பிறந்ததுலேருந்தே இங்கே தான் பிறந்திருக்கேன், மணலியில் தான், இங்கே தான் இருக்கேன். ஓகே, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. சரி, ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சாய்ஸில் தான் வண்டி வச்சுருந்தீங்களா, இல்லை டேரெக்டாக இந்த வண்டியை எடுத்துட்டீங்களா? என்ன ரீசன்? இல்லை, இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை. வண்டி வாங்கணும் அவ்வளோதான் நம்மளோட ஐடியாவே. ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்கணும் அவ்வளோதான். ஏன்னா இப்போதான் காலேஜ் முடித்தோம், வேலைக்கு போகிறோம். சரி, ஏதாச்சும் ஒரு வண்டி இருந்தால் போதும் அப்படின்னும் போது தான் யோசித்தேன். சரி, எம்டி ரேட்டு பார்த்தேன். எம்டி பார்க்கும்போது இதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்போது நான் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அப்போ 1,60,000 என்னமோ இருந்துச்சு அப்பயே. அதனால நமக்கு ரேட்டு செட் ஆகிற மாதிரி இல்லைனால சரி, இது 1,25,000 தான் இருந்துச்சு அப்போ. ஆமாம், அதனால வந்து சரி இதே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இஎம்ஐ போட்டு எடுத்தீங்களா இல்லை நெட் கேஷா? இல்லை, நான் நெட் கேஷாகவே எடுத்துட்டேன். இந்த வாங்கும்போது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நெட் கேஷாகவே வாங்கிட்டேன். ஓகே ஓகே. இப்போ இந்த வண்டியில் லாங் டிரைவ் ஏதாவது போயிருக்கீங்களா? லாங் டிரைவ்? லாங் ட்ராவல் போயிருக்கேன். ஒரு 4 மந்த் முன்னாடி போயிருக்கேன். பர்வதமலைக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வரும். ஓகே. ரைடிங் ஸ்டைலில் எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு? லாங் ட்ராவல் போகிறப்போ வந்து இல்லை ரொம்ப குஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குதா? கம்ஃபர்ட் எப்படி இருக்குது ரைடிங் ஸ்டைலு? வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. வண்டி ஓட்டுறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப தூரம் போனால் முதுகு வலிக்கிறது அந்த மாதிரி டிஃபால்ட்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓட்டினா கை வலிக்குது, அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது நமக்கு. ரொம்ப தூரம் ஒரு 150 கிலோமீட்டர் போகும்போதெல்லாம் வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நம்ம அந்த இன்ஜின் பக்கத்தில் கால் வச்சோன்னா அந்த சூடு நமக்கு தெரியுது அப்படியே. அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள். அதே மாதிரி பில்லியன் சீட்டு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது சீட் கம்ஃபர்ட்? சீட் கம்ஃபர்ட்லாம் ஓகே தான். எல்லாம் உட்கார வச்சு கூட்டு போகலாம், ஒன்றும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. சீட் கம்ஃபர்ட்லாம் ஓகே தான். கிராப் ரயிலோட குவாலிட்டி அதுதான் கொஞ்சம் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறது தான் கொஞ்சம் டிஃபால்ட்டா இருக்கு. ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே இடிக்கல, எதுவும் பண்ணல. ஆனாலுமே பின்னாடி தேயுது, கலர் போகுது. அது மாதிரி கை வச்சிருக்க இடம்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே யாருமே எதுவும் பண்ணல. ஆனா அந்த இடத்துல வந்து கை பிடிச்சது அப்படியே பெயிண்ட் ஊறிது. அந்த மாதிரி சில பல விஷயங்கள் இருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கு. வண்டி பின்னாடி உட்கார்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்துட்டு போகலாம், ஒரு கம்ஃபர்ட்டா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? டிஸ்ப்ளே வந்து எல்சிடில கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்கு? சார்ஜிங் போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை ஜி. நமக்கு வந்து அந்த அளவுக்கு போன்ல யூஸ் இல்லை. அதனால வந்து நம்ம எப்பயாதான் போறது. ஆனா நான் இவ்வளவு வண்டி வாங்கி இது வரைக்கும் சார்ஜ் போட்டு நான் யூஸ் பண்ணது இல்லை. இது வரைக்கும் நான் யூஸே பண்ணல. பேசிக்கா நான் வீட்டுல போறதா, வண்டியில இது வரைக்கும் சார்ஜ் போடல. ஏன்னா அதுல சார்ஜ் போட்டு ஏதாவது பேட்டரி ஏதாச்சும் ஃபால்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு தெரியல. ஆனா அதனால நான் அதை யூஸ் பண்ணது இல்லை. டிஸ்பிளே வந்து ஓகே, எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, டைம் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. டிஸ்பிளே அதுக்கு தான் யூஸ் ஆகுது, மற்றபடி எதுக்கும் இல்லை. மற்றபடி டிஸ்பிளேல வந்து அந்த டைம் ஒரு நமக்கு ஒரு ஃபீச்சர். நீங்க வண்டி வாங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க சார்ஜ்ல வந்து டெஸ்ட் பண்ணி கூட பாத்துருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். அதான் சார்ஜ் எல்லாம் ஏறுது. ஆனா நான் ஃபுல் டைமா ஒரு 100 சார்ஜ் வரைக்கும் நான் போட்டது இல்ல. சும்மா ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா, அப்போ நம்ம கரண்ட் இல்லாத டைம்ல நம்ம சார்ஜ் இல்லாத போது அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு. வண்டி நீங்க டிரைவிங் பண்ணும்போது வந்து வைப்ரேஷன் ஏதாவது இருக்கா?
மிரர்லாம் வந்து வைப்ரேஷன் தெரியுதா? மிரர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி. வண்டி வைப்ரேஷன் வந்து நமக்கு ஃப்ரண்ட் வீல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 110 வரைக்கும் நான் போயிருக்கேன். 100 மேல போனாலே ஒரு மாதிரி ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் மற்றபடி ஒன்றும் இல்லை. வண்டி அதுதான் கொஞ்சம் ஆடுது. லைட் விசிபிலிட்டி எல்இடி குத்துருக்காங்க. அது லைட் வந்து எல்இடி சூப்பரா இருக்குச்சு. அது வந்து செம்மையா இருக்கு. நமக்கு முன்னாடி போகும்போது நல்ல ஒரு 10 ஃபீட் வரைக்குமே நல்லா சூப்பரா தெரியுது. எல்லாமே சூப்பரா. அதே மாதிரி அந்த பாசிங் லைட்டும் அடிச்சாலே நல்லா இன்னும் நல்லா தூரமா போகுது. அதே மாதிரி நல்லா லைட் வந்து ஆலோஜன்ல கொடுத்துருக்காங்க. எல்இடி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் எல்இடி கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, நமக்கு அது தேவையில்லை ஜி. நமக்கு திரும்புறதுக்கு நிறைய பேருக்கு எல்இடி கேக்குறாங்கன்றது தெரியல. ஆமா, கரெக்ட். கனெக்டிவிட்டி இருக்கா இல்ல எப்படி? அதெல்லாம் இல்ல ஜி. அது நான் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் விட்டாங்க. நான் வாங்கும் போது ப்ளூடூத் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்த வெர்ஷன்ஸ்ல தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் விட்டாங்க. மேப்லாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அதுல மேப்லாம் வருது, அந்த நேவிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கரெக்டா தெரியல ஜி. அப்புறம் டயர் பாத்தீங்கன்னா டயர் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஜி. நம்ம டிவிஎஸ் டயர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு வீல்ல மட்டுமே கிட்டத்தட்ட இப்பதான் டயர் ரீசெண்டா மாத்தினேன். எம்ஆர்எஃப்ல இப்பதான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் மாத்தினேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல 8 பஞ்சர் போட்டிருக்கேன். 8 பஞ்சர் ஆயிடுச்சு. சும்மா நம்ம பின்னு குத்துறது எது குத்துனாலும் வேஸ்ட். ஃப்ரண்ட் வீலும் அதே மாதிரி 3 பஞ்சர் இது வரைக்கும். அதுல 3 பஞ்சர் ஆகி டியூப் மாத்திருக்கேன். அது மாதிரி டயர் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கு. டயர் மட்டும் கொஞ்சம் மாத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். டியூப்லெஸ் தான். நான் அப்புறம் டியூபா மாத்தினேன். டியூப்லெஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம டயர் மாத்துறதுக்கு அமௌண்ட் அதிகமா போறதுனால சரி நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குன்னு டியூப் மாத்தி வச்சிட்டு இருக்கேன். ஒரு திருப்பி அதுல ஒரு 2 பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம டியூப்லெஸ்க்கு மாத்த வேண்டிய டயர் மாத்த நிலைமை வரும்போது மாத்திக்கலாம்னு இருக்கேன். ஆனா இப்ப மாத்தினாலும் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வண்டி வந்து அங்கேயும் நீங்க நிக்கிற மாதிரி ஸ்டக் ஆகிற மாதிரி ஆகுதுல. அதனால வந்து டியூப்லெஸ் கொண்டு வந்தாங்க. நீங்க அதை வந்து டியூப் மாத்தினீங்கன்னா வந்து அது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் இல்லையா? என்ன பண்றது ஜி, அது அமௌண்ட் அதிகமா வருது இல்ல. நம்ம இப்போதைக்கு 2 பஞ்சர் தான் ஆயிருக்கு. 2 பஞ்சர் ஆயிருக்குனாலே நம்ம போயிட்டு டியூப் மாத்த முடியாது. அதுவும் இதுல வந்து பஞ்சர் வந்து சைட்ல ஆயிருச்சு. நமக்கு ஸ்ட்ரெயிட்ல ஆயிருந்தா பஞ்சர் வந்து நமக்கு காத்து போவாது. இது வந்து சைட்ல வந்து பஞ்சர் ஆயிருக்கு. அது எங்க ஆணி குத்துச்சுன்னு தெரியல. சைட்ல பஞ்சர் ஆனா சைட்ல டியூப்லெஸ்ல போட்டாலுமே ஏர் லீக் ஆகுது சைடு வழியா. ஏன்னா நமக்கு டயரோட ஃப்ரண்ட் சைட்ல நமக்கு குத்தி ஓக்கம் ஏதாவது ஆயிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைட்ல இருக்கும்போது நமக்கு ஏர் லீக் ஆகிறனால வந்து அது செட் ஆகாதனால டியூப் மாத்தினேன். அதுல அதே மாதிரி இன்ஜின்ல நாய்ஸ் ஏதாவது இருக்கா? இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் வண்டி வாங்கும் போது உங்களுக்கு வந்து அது எப்படி இருந்துச்சு? இல்ல, வண்டி இன்ஜின் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்குச்சு. வண்டி அந்த பீட் சவுண்டு அதெல்லாம் சூப்பரா இருக்கு. வண்டி ஓட்டுறதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. வண்டி நம்ம ஓட்டினா நம்ம நீட்டா சூப்பரா ஓடுது. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க வண்டி வாங்கும்போது வந்து ஷோரூம்ல வந்து பண்ணிருக்க கைட்லைன்ஸ் வந்து வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அது அதே மாதிரி வந்து பண்றாங்களா இல்ல வந்து கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுதா உங்கள்கிட்ட வந்து அவங்க பேசுற விதங்கள்? இல்ல, அப்படிலாம் இல்லை ஜி. நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் கொண்டு போனேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின செந்தில் நகர்ல வாங்கினேன். அங்க வாங்கும் போது அங்க சர்வீஸ் நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்டான சர்வீஸ் நம்ம கிட்ட வந்து 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. 3 சர்வீஸ்ல இன்ஜின் ஆயில் செயின் லூப்ரிகேட்னு சொல்லி செயினுக்கு வந்து அதை அடிச்சு கிளீன் பண்ணி தரோம் அப்படி இப்படின்னாங்க. செயின் கிளீன் பண்றதுக்கு ஒரு 300 சார்ஜஸ் பண்ணிப்பாங்க. ஆனா கேட்டா செயின்ல வெறும் டீசலை மட்டும் அடிச்சுட்டு அதை கிளீன் பண்ணாம சும்மா அப்படியே இருக்குது. அதை மட்டும் பண்றாங்க. கேட்டா அதுதான் பண்ண முடியும். நிறைய வண்டி இருக்கு. நாங்க உங்க வண்டியை மட்டும் உட்காந்து செயின்லாம் தேய்ச்சி கழுவ முடியும் அப்படிலாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நார்மல் மெக்கானிக் சைட்ல விட்டோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம டீசல் அடிச்சு செயினை நல்லா சூப்பரா கிளீன் பண்ணி புது செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்து தராங்க. ஆனா அங்க சர்வீஸ் சென்டர்ல அந்த மாதிரி பண்றது இல்லை. அதுக்கு காசு மட்டும் போட்டுக்கிறாங்க. கேட்டா டீசலை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு நாங்க டீசல் வாஷ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். அவங்க சர்வீஸ் அப்போ சரியில்லை. சர்வீஸ் சரியில்லை ஜி. டிவிஎஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டை செஞ்சே தர மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வண்டி வாங்க போகும்போது நம்ம அந்த ஹெட்லைட்குள்ள ஏதோ ஒரு பீசஸ் வந்து ஆடுற மாதிரியே ஒரு சவுண்டு ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கும் போதுலேயே தான் எனக்கு ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. நம்ம கொஞ்சம் தூரம் போனாலே டக் 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 டக்னு ஒரு சவுண்ட் வருது. இப்பயுமே வந்துகிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அது ஒரு நமக்கு வந்து சின்ன சவுண்டு கேட்டாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். வண்டி ஓட்டுறதுனா நமக்கு ஸ்மூத்தா போகணும். அதுதான் நமக்கு பிடிக்குமே. அதில் நம்ம ஏதாவது கொஞ்சம் தூரம் ஓட்டி ஒரு பள்ளத்துல விட்டா டக் டக் டக்குன்னு வருது. அது மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்டா ரோட்லாம் அப்படி இருக்குது, அதெல்லாம் வண்டிலாம் வரதான் செய்யும், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. சரி நம்ம என்ன பண்றோம், அப்படியே பழகி அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ. அதான் போய் கம்ப்ளைண்ட் 3 அங்க செந்தில் நகர்ல சொல்லி அதுக்கப்புறம் மூலக்கல்ல இருக்க ஷோரூம்ல ஒரு வாட்டி விட்டேன். அங்கேயும் அவங்களும் பண்றேன்னாங்க. அவங்களும் ஒன்றும் பண்ணல. அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய வண்டிங்க எடுக்கிறாங்க. சரியான ஒரு சர்வீஸ் கிடையாது. கடைசி அன்னைக்கு ஒரு நாள் காலைல சர்வீஸ் விட்டுருந்தேன். சாயங்காலம் நான் 6 மணிக்கு வந்து வண்டி வாங்க போகும்போது தான் அப்பதான் சர்வீஸே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாட்டர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் அந்த சீட்டை கலட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுன்றதுலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா அப்படியே அடிச்சு விட்டு அப்படியே கழுவிட்டு போயிடுறாங்க. அந்த சீட்டை கலட்டிட்டு அது உள்ள கிளீன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க.
அதுக்கப்புறம் இந்த டயர் கீழே அடிக்கிறது அதெல்லாம் வந்து அந்த இன்டெப்தான கிளீனிங்லாம் இல்லை. சும்மா பேருக்கு வாட்டர் வாஷ் பண்ணோமா, டக்குனு ஒரு இன்ஜின் அதில் மாற்றி விட்டோமா, 1000 ரூபா காசு வாங்க மாட்டேறது தான் இருக்காங்களே தவிர இன்டெப்தான அந்த ஒர்க்கு பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் மாற்றினேன் அவங்க கிட்ட தான். இப்போதான் ரீசெண்டாக மாற்றினேன், 20,000 கிலோமீட்டர் ஓட்டமாக தான் மாற்றினேன். திருப்பி புதுசு வாங்கினேன், அதுவே அவங்க கிட்ட தான் மாற்றினேன். அது இப்போ அது என்ன செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டாங்க, என்ன வண்டிக்கு அந்த போட்டாங்கன்னு தெரியல. அதுவுமே திருப்பி இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் திருப்பியுமே நல்லா இல்லை. இப்போ நம்ம லோக்கல்ல இருக்க மெக்கானிக் ஷெட்ல கேட்டால் அவங்க செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுன்றாங்க. இப்போதான் மாற்றினேன், அதுக்குள்ள செயின் டைட் ஆயிடுச்சு, உங்களுக்கு திருப்பி மாத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, என்ன மாத்தினாங்கன்னு தெரியல. நமக்கு அந்த இன்டெப்த் நாலேஜ் இல்லை அதுல, அதனால நம்மளும் அதை தெரிஞ்சுக்கல, என்ன மாத்துறாங்க என்னன்னு தெரிய மாட்டேது நமக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வண்டியோட இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இடிக்குதுன்னு சொல்லுது. ஆமா ஆமா, அது வந்து இப்போ எப்படின்னா நம்ம ஒரு நான் ஓட்டும் போது ஒன்றும் தெரியல, நம்ம பின்னாடி ஒரு ஆள் கொஞ்சம் வெயிட்டான பர்சன்ஸ் ஒரு 90 kg அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் பின்னாடி உட்காந்தாங்க, நம்ம ஸ்பீட் பிரேக்ல ஏறும் போது கரெக்டா சென்டர் ஸ்டாண்ட் போய் அடிக்குது தரையில. அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி கீழே தெரிஞ்சிருக்கு. சென்டர் ஸ்டாண்ட்ல கீழே பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்கும் அதுல. அந்த மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி டயரோட சைஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறதா வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இல்லை ஒன்றும் கொஞ்சம் சைஸ் பெருசா பண்ணிருக்கலாம்னு சொல்லி தோணுதா? அதான் ஜி, டயர் ஃப்ரண்ட் டயர் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கலாம். வண்டியில கார்னரிங்லாம் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நான் பண்ணது இல்லை ஜி. ரேஷ் டிரைவ் பண்ணுவீங்களா? இல்ல நம்ம நார்மல் டிரைவ் தான் ஜி, நம்ம ரேஷ் டிரைவிங்லாம் அந்த மாதிரிலாம் பண்றோம், நார்மலா ஓட்டுறது தான், அவ்வளவுதான். வண்டியில வரைக்கும் போயிருக்க டாப் ஸ்பீடு இன்னும் 110 வரைக்கும் போயிருக்கேன் ஜி. நான் மதுரை பைபாஸ்ல போயிருக்கேன் ஒன் டைம், அவ்வளவுதான். அது மட்டும் தான் 110 போயிருக்கு, அதுக்கப்புறம் போனது இல்லை. அதுவுமே அந்த பவர் மோட்ல போட்டு தான் போயிருக்கேன். நீங்க எக்கோ மோட்ல போட்டீங்கன்னா ஒரு 80-90 வரைக்கும் தான் போவோம். பவர் மோட்ல போட்டா கொஞ்சம் 100. பவர் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த மோடு மாத்தும்? அது தெரியுது, அது அதுல நமக்கு இண்டிகேஷன் வரும். அதுல நம்ம பவர் எக்கோன்றது நம்ம அந்த டிஸ்பிளேல காட்டும், அதுல வச்சு நம்ம மாத்திக்கலாம். இந்த பிரேக்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃப்ரண்ட் பிரேக் வந்து எப்படி இருக்கு? பேக் பிரேக் தான் ஜி. அது வந்து பிரேக் வந்து நமக்கு காலு கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, அது மேலேயே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரேக் இதை வந்து கீழே எடுத்துட்டு வரணும். கேட்டா அப்படிதான் வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்குன்றாங்க. நம்ம கால் வந்து பிரேக் மேலேயே வச்சுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் இன்னும் கீழே இறக்கி இருக்கலாம், அது கரெக்டா சென்டரா வச்சிருக்கும் நம்ம கால் அது மேலே வைக்கிறதுனால பிரேக் பிடிச்ச மாதிரியே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. மத்தபடி பிரேக் சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்லாம் நல்லா தான் இருக்கு, டிஸ்க் எல்லாம் ஒன்றும் நல்லா இல்ல, சூப்பரா தான் இருக்கு. அப்போ இது ஏபிஎஸ் கூட கிடையாது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டைம் வந்து டிஸ்க் நீங்க இருக்கும்போது வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சீங்கன்னா வந்து ஸ்கிட் ஆகும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுதான் ஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்கிட் ஆகல, அந்த டயர் நம்ம தேய தான் ஸ்கிட் ஆகுதே தவிர முதல்ல நல்லா தான் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது, அந்த டயர் தேஞ்சிட்டனால நம்ம தண்ணியில ஏதாவது போகும்போது அடிச்சோம்னா. இந்த டேங்க் போட்டிருக்கீங்க இல்ல டேங்க் கவர் போட்டிருக்கீங்க, ஆமா, அது நீங்களா போட்டதா இல்ல ஷோரூம்ல போட்டு கொடுத்தா? இல்ல அடிஷனலா போட்டு தராங்க. நானா தான் ஜி போட, ஸ்டோரூம்ல போட்டது குவாலிட்டி நல்லா இல்ல, அது ஒரு 2 month 3 monthலயே அது பிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஷோரூம்ல வந்து என்னென்ன அடிஷனலா போட்டு தராங்க? ஆக்சசரிஸ் அவங்க என்ன போட்டு தராங்க, அந்த நம்ம அந்த ஃபுட் ரெஸ்ட் போட்டு தராங்க, அதுக்கப்புறம் டேங்க் கவர் கொடுத்தாங்க, ஹெல்மெட் கொடுத்தாங்க, இதுதான் அவங்க கொடுத்தாங்க. அதுமே மத்தபடி ஆனா ஷோரூம்ல கொடுக்குற ஹெல்மெட் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. அது வந்து இப்போ புதுசா டிவிஎஸ் ஹெல்மெட் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஜி, அது நல்ல குவாலிட்டியா இருக்கு. அந்த முன்னாடி கொடுத்ததுதான் அந்த லேடிஸ் ஹெல்மெட் மாதிரி இருக்கும், அதுதான் எனக்கு இந்த வண்டிக்கு அந்த வண்டி தான் இதுக்கு அதுதான் கொடுத்தாங்க. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஆனா இப்போ ரீசெண்டா கொடுக்கறது வந்து நல்லா ஒரு மாடலான ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ டிவிஎஸ் எழுதியே வருது, அந்த நார்மல் ஹெல்மெட் மாதிரியே நல்லா சூப்பரா இருக்கு, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரெட் கலர் நியூவா மாடல் அப்டேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அது வந்து இத கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுல வந்து என்னென்ன அட்வான்டேஜ் தெரியுது உங்களுக்கு? இது இப்ப செக் பண்ணி பாத்துருக்கீங்களா? இல்ல, நான் அது வந்து செக் பண்ணி பாக்கல ஜி. இதுக்கப்புறம் நான் அந்த வண்டி எல்லாம் பாக்கல. இதுல இன்னைக்கு அப்புறம் இந்த வண்டி வாங்குற நமக்கு இந்த வண்டியை வந்து நீங்க லாங் டைம் வச்சிருப்பீங்களா இல்ல வந்து மாத்திர ஐடியால இருக்கீங்களா? இல்ல ஜி, இப்போதைக்கு ஒரு 2-3 years இதை வச்சு தான் ஓட்டலான்னு இருக்கேன். ஒரு 5 years அப்புறம் கழிச்சு தான் மாத்திர மாதிரி ஐடியால இருக்கேன். இப்ப இந்த வண்டி நீங்க வந்து உங்கள்ட்ட வந்து யாராவது வந்து கேக்குறாங்க, டிவிஎஸ்ல வந்து ரைடர் வந்து எடுக்கிறது ஐடியால இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க, அப்போ வந்து நீங்க அவங்கள்ட்ட வந்து பரவாயில்ல வண்டி நல்லா இது எடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல வந்து இந்த குறைகள் தான் இருக்கு பார்த்து எடுங்க அப்படின்னுவீங்களா? அதான் ஜி, குறைகள்லாம் இருக்கு ஜி. அதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைலன்சர் பாத்தீங்கன்னா வண்டி வாங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள துரு பிடிக்குது. அந்த இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கு. இப்போ வண்டி வாங்கி எனக்கே ஒரு மனசு கஷ்டமா இருக்கு, அதுக்குள்ள துரு பிடிச்சி பெயிண்டிங் பண்ணணும்னு போய் கேட்டா அது 2000 கேக்குறாங்க. அதை பெயிண்டிங் பண்ணணும்னாலே அந்த அளவுக்கு செய்யறாங்க வேலை. நம்மளை கேட்டா இந்த வண்டியை ரெஃபர் பண்ண மாட்டேங்குது. நான் என்ன கேட்டாங்கன்னா இந்த வண்டி வாங்குறதுக்கு அவங்க ஹீரோல கூட இப்ப புதுசா எக்ஸ்ட்ரீம்லாம் வந்திருக்கு, அந்த வண்டி கூட 99 சிக்னல் நீங்க நின்னா வந்து இன்ஜின் கட் ஆஃப் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆகுது ஜி. அந்த மாதிரி இன்ஜின் கட் ஆஃப் ஆகுறதுல அதெல்லாம் கரெக்டா ஆயிருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம். ஆனா என்ன இந்த மழை டைம்ல வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆக மாட்டுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. மழை டைம்ல நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆக மாட்டுது. அதுக்கப்புறம் பெட்ரோல் டேங்க் கழட்டிட்டு திருப்பி லாக்
லாக் பண்ணிட்டு பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்காது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா எனக்குமே அதே மாதிரி வந்து எல்லாம் வண்டி எடுத்துன்னு போயிருப்பீங்க. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதெல்லாம் அது யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி, எலக்ட்ரிக்கல் குவாலிட்டி அதெல்லாம் வந்து அதெல்லாம் இது வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் என் வண்டியில இது வரைக்கும் வந்தது இல்லை. எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது வரைக்கும் பேட்டரி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பேட்டரி எதுவும் நல்லா தான் இருக்கு. எதுவும் பிரச்சனைகள்லாம் இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பேட்டரி வைஸ் டே டு டே யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஓகேவா தான் இருக்கு. டே டு டே யூஸ்க்கு ஓகே தான். ஆனா அதான் ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஹைட் கொஞ்சம் இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலயே நமக்கு முது வலிக்குதா என்னன்னு தெரியல. நம்ம ஒரு டெய்லியும் 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம். 50 கிலோமீட்டர் இப்போ நீங்க வந்து டிஎஸ் ஷோரூம்ல வந்து நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த வண்டியை வந்து இந்த அப்டேட் பண்ணி நீங்க அடுத்து வந்து பண்ணீங்கன்னா சேல் இன்னும் கொஞ்சம் நல்லா போகும், இல்ல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் வந்து டயர் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஜி. அவங்க டயர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டேரிங் அந்த அதெல்லாம் லைட்டா, அதாவது நான் ஒரே ஒரு வாட்டி தான் எங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரே ஒரு வாட்டி கீழே இப்படி சாச்சேன். அதுக்கே லைட்டா ட்விஸ்ட் ஆயிடுச்சு ஸ்டேரிங். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் புது ஸ்டேரிங் வாங்கி போட்டிருக்கேன் இப்போ நான். ஸ்டேரிங்க்கு மாதிரி ஆமா அதுதான். அது லைட்டா இப்படி கீழே தான் விழுந்தது. அதுக்கே சாஞ்சிருச்சு. இப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசு போய் மாத்திருக்கேன். அது மாதிரி அது ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்றபடி இந்த டயர் வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா? ஏதாவது சொல்ல வேண்டியது மறந்துட்டீங்களா? அந்த மாதிரி விஷயம் சொல்லுங்க. வண்டியில வந்து மற்றபடி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மெயின் டைம்ல வந்து வண்டி யூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து சேர் அடிக்குது, பின்னாடி பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்க மேல சேர் அடிக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை ஜி. அந்த மாதிரிலாம் இல்லை ஜி. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஜி. சேர்லாம் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் நம்ம மேல ஒன்றும் சேர்லாம் அடிக்கிற மாதிரி இல்லை. நம்ம பக்கத்துல வரவங்க எல்லாம் நம்ம மேல அடிக்காம இருந்தா சரி. நம்ம மேல எல்லாம் வந்து வண்டியால நமக்கு எதுவும் அடிபடல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நல்லா ஓகே. சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரியர் தான் என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு வண்டி ஓட்டினா ஒரு 40-50 கிலோமீட்டர் டெய்லியும் ஓட்டுறேன். ஆனா முதுகு தான் வலிக்குது. நம்ம பேக் பெயின் தான் அதிகமா இருக்கு கொஞ்சம். அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. மற்றபடி சஸ்பென்ஷன்லாம் ஓகே தான். ஓரளவுக்கு நம்ம பள்ளத்தெல்லாம் போகும்போது நல்லா தான் தெரியுது. ஒன்றும் ரொம்ப டப்னு உழுற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி ஓகே. ஆரன் சவுண்ட் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் ஓகே தான் ஜி. ஆரன் சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு ஜி. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஜி. ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டியை. ஓகே தான். உங்களுக்கு கியர் டிவிஷன் கொடுத்துருக்காங்களா? அது எப்படி இருக்கு? அது கியர் தான் ஜி. சொல்ல மறந்துட்டேன். வரும் சரி, நான் சொல்றேன். சைலன்சர் நோட் பார்த்துட்டு சைலன்சர் நோட் எப்படி நீங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல? இல்ல அது நம்ம பேரு தான். இப்போ ஓகே. இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சைலன்சர் சவுண்ட் நல்லா இருக்குது. ஆனா வந்து இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தா நல்லாவே தெரியுது. கியர் இண்டிகேஷன் பத்தி சொல்லுங்க. கியர் தான் ஜி. நம்ம மாத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கியர்லாம். அந்த இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்குமே நான் 5-6 வாட்டி இன்ஜின் ஆயில் மாத்திட்டேன். இது வரைக்குமே 6 வாட்டி கிட்ட சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனாலுமே கேட்டா நான் ஃபர்ஸ்ட் மாத்தும் போது இன்ஜின் ஆயில் மாத்தி வேற ஆயில் வாங்கி ஊத்தி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து டிவிஎஸ் கம்பெனில தான் ஊத்திருந்தேன். அப்பத்துல இருந்து இந்த பிரச்சனை. கியர் மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. டைட்டா இருக்கு கியரு மாறுறது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனால இன்ஜின் ஆயில் மாத்தி பார்த்தா இந்த மாதிரி கியர் மாறுறது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. கிளச்சுமே இப்பதான் மாத்தினேன். நம்ம கிளச் யூஸ் பண்ணும்போது எப்படி இது? அதுவுமே இருக்கா இல்ல வந்து ஸ்லிப்பர் கிளச் மாதிரி கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. கிளச் ஒயருமே இப்போ மாத்தின. சரி ஒரு கிளச் ஒயர்னால தான் கியர் நமக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிளச் ஒயருமே மாத்திட்டேன். இப்பதான் ரீசெண்டா மாத்தின ஒரு 2 மந்த் முன்னாடி. அதுவுமே மாத்தும் போது அது மாத்தியுமே அப்படியே தான் இருக்கு. கியர் டைட்டா தான் இருக்கு. மாத்துறதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கியர் டைட்டா தான் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல நமக்கு. அப்புறம் இதுல வந்து ட்ரிப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிப்ல வந்து செக் பண்ணி பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரெக்டா காமிக்குதா? அதெல்லாம் கரெக்டா காமிக்குது. அது ஒண்ணுதான் எல்லாம் காமிக்கிறது. அதெல்லாம் வந்து டிஸ்பிளேல ஏதாவது ஃபால்ட் சொல்லணும் அப்படின்னா வந்து ஏதாவது கால்ல வந்து எல்லாமே நல்லா இருக்குதா? இல்ல டிஸ்பிளே எல்லாம் நல்லா தான் இருக்கு. டிஸ்பிளே கொடுத்து என்ன வண்டியில ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு கொடுத்தது அந்த டிஸ்பிளே தான். என்ன கேட்டா இப்ப நீங்க இந்த வண்டியில வந்து குட் திங்ஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க? பேட் திங்ஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க? குட் திங்ஸ் தான் சொன்ன மாதிரி. அதான் டிஸ்பிளே கொடுத்தது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப லுக்கா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு லுக்கா இருக்கு. ஏதோ ரொம்ப ஆஹாவோ சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி நமக்கு வண்டியில பிடிக்காத விஷயம்னா? வண்டியில பிடிக்காத விஷயங்கள்னா நமக்கு வண்டியில பிடிக்காத அந்த டயர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் தான் ஜி. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. செயின் முன்னாடியே பேசியிருக்கேன். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் நானு. அதுல வந்து செயின் குவாலிட்டி ரொம்ப மஸ்ட். செயின் வந்து அவங்க இப்ப மாத்தினாங்க. என்ன மாத்தினாங்கன்னு தெரியல. மாத்தினாங்க. அது இப்போ 5000 கிலோமீட்டர் ஓட்டி அதுக்குள்ள செயின் போயிடுச்சுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த பார்ல கொடுத்துருக்காங்கல்ல இன்ஜின் கார்டு, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இது யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா?
இல்ல நமக்கு அது வண்டியில கீழே கீழே போட்டு பார்த்துருப்பீங்க. இல்ல நம்ம அதான் ஒரே ஒரு வாட்டி தான் அந்த கீழே லைட்டா சாஞ்சது தான். அது ஒரு வாட்டி தான், அதுல லைட்டா தேஞ்சிருக்காது. அந்த ஒரு வாட்டி விழுந்தது தான், அதுல லைட் ஹேண்ட் பேர் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து லைட்டா கீழே விழுந்தது தான். அதுக்கே கிட்டத்தட்ட என்ன ஒரு 2 feet தான் கீழே விழுந்திருக்கும். ஓகே ஓகே. அந்த இதுக்கே நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. வேற எதுவும் இந்த வண்டியை வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ல வாங்குறதே வேஸ்ட்னு. நான் டிவிஎஸ் வண்டி வந்து இந்த எக்ஸல் தான், அந்த காலத்து எக்ஸல் மட்டும் தான் டிவிஎஸ்ல கொடுத்ததுலே ஒரு நல்ல வேரியண்டான வண்டி. அது ஒண்ணுதான் நமக்கு எல்லாத்துக்குமே. மற்றபடி டிவிஎஸ்ல இப்போ வரதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சர்வீஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. வண்டி குவாலிட்டியா அந்த மாதிரி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க வண்டியில இருக்க சில பல விஷயங்கள்லாம் நல்லா இன்னும் இன்டெப்தா யோசிச்சு நல்லா இன்னும் நம்ம என்னென்ன மாத்தலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கணும். ஏன்னா எல்லாரும் இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்காங்களாம் இல்ல. வண்டி ஓடினா போதுன்ற அவங்க ஓடுற அளவுக்காச்சும் ஒரு அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுக்கணும் வண்டியை. அந்த அளவுக்கே இல்லை. சில நமக்கு இன்டெப்தா பாக்குற ஒரு சில விஷயமே அந்த அளவுக்கு இதுவா இருக்குது. ஓகே, அதுதான். சரி, ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து நான் வந்து என்னோட வீட்டிலேருந்து இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் தான் தாண்டி ட்ராவல் பண்ணி நான் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இதை வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ராக்கெட் ரேடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த ரிவ்யூவில் வந்து அவரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நீங்களே வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு ஆனால் வந்து என்னோட வண்டியில் வந்து அந்த மாதிரிலாம் எந்த குறை இல்லை, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்றது. ஓகேங்களா? உடனே நீங்கள் வந்து இல்லை அவர் வந்து சொல்றது சரியில்லை, இவர் சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் பேசுனது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இவர்கிட்ட வந்து இந்த வண்டி சரியில்லை, உங்கள்கிட்ட வண்டியை வந்து நல்லா இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இல்லை அவர்கிட்ட இல்லாததெல்லாம் வந்து உங்கள்கிட்ட குறைகள் நிறைய இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வேற ஏதாவது இருந்தது, நான் வேற ஏதாவது கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே கைஸ், இந்த லொகேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.